மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னையோட அந்த எக்ஸாமுங்கிற அந்த டார்ச்சர் முடிஞ்சுது. இன்றைக்கி லாஸ்ட் டே இவங்களது எக்ஸாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கேன் இவங்களை விடுறதுக்காண்டி. புரியுதா உங்களுக்கு என்னோடய நிலைமை? புரியுதில்ல? படுத்தது எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. இவங்கள 1 மணிக்கு தூங்கிட்டாங்க. நம்ம தூங்குறதுக்குள்ளே அந்த ஐட்டம் எழுந்திரிச்சிருமே. 2 மணிக்கு எழுந்திரிச்சு, அப்புறம் 4 மணிக்கு, அப்புறம் 6 மணிக்கு நானும் எழுந்திரிச்சிட்டேன். இவங்கள விடணுமே. ஹாஃப் டே தான். அவளுக்கு நோம்பு இல்லை. ஸோ அதனால் அவளுக்கு ராகி கஞ்சி மாதிரி ஊற்றி கொடுத்து ஒரு முட்டையும் கொடுத்துட்டு அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டேன். அதை அவள் சாப்பிட்ருக்கா. அவ்வளோதான். இவன் ஒருத்தன் படிச்சுட்ருக்கான், அங்கே ஒருத்தி உட்காந்துட்ருக்கா. படிப்புங்கிற அவளுக்கு அதில் ரிலேஷன் இல்லை. அந்த ரிலேஷன் அவள் கட் பண்ணியிருக்கா அப்படின்னு போல இருக்கு. அப்படி போயிட்டுருக்கு மார்னிங் காலையில். இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. இவங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சா அது ஒரு டார்ச்சர் வேறு, அது வேறு விஷயம். பட் எக்ஸாம் முடிஞ்சுதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்படி போயிட்டுருக்கு எங்கள் மார்னிங். எப்படி இருக்குது உங்கள் மார்னிங்? சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்கள் பசங்க எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சா அதையும் சொல்லுங்கள். இவங்களை காமிச்சு தரேன். ஒருத்தான் படிச்சுட்ருக்கான். என்ன எழுத போகிறான்? படிச்சிருக்கியாடா ஏதாவது? மீசெல்லாம் எடுத்துட்டான் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்திய, ஐயோ என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த வாள் வேற எந்திரிச்சு வந்துடுங்க. நான் எந்திரிச்சிட்டேன்னா அத்துவும் எந்திரிச்சிருவா. அந்த மாதிரி தான். ராகி கஞ்சி குடிச்சிட்ருக்கா. இனி ஸ்கூல் வேன் வர்ற வரைக்கும் அவள் இதை அப்படியே வச்சிருப்பா. சீக்கிரமாக குடிங்கிறேன். சரி. மார்னிங் இப்படி போகுது பாருங்க. ஆப்போசிட் வீடெலாம் வேலை முடிஞ்சிச்சு. மணி பிளான்ட் எப்படி இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு தான் பிளான். சூப்பராகுது இல்லை? அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே மக்களே, போகிறாங்க, ஓடி போகிறாங்க பாருங்க. ஐயோ, அம்மாவும் பொண்ணு ஒரு வாக் இறங்கியிருக்கோம். ஹாய் வையே, ஹாய். சும்மா ஒரு குட்டி வாக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோம்பு திறக்கிறதுக்கு நான் ப்ரெட் பக்கோடா மாதிரி அன்றைக்கி பண்ணல, உருளைக்கிழங்கு உள்ளே வச்சுட்டு. ஸோ க்ரீன் சட்னி பண்ணியிருந்ததும் இருக்குது. ஸோ ஒரு லேயர் க்ரீன் சட்னி கொடுத்து சீஸு கொடுத்து உருளைக்கிழங்கு வச்சு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் ப்ரெட் இன்னும் கிடைக்கல. இன்னொரு கடை இருக்குது, அந்த கடை திறந்துச்சுன்னா நம்ம அது பண்ணுவோம். இல்லாதப்போ நான் ப்ரெட்டு இதுதான் நினச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி அதான் நினச்சிருந்தேன். இது ரெண்டும் தான் நினச்சிருந்தேன். பட் அது கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மீன் குழம்பு தான் வச்சுட்ருக்கேன். மீன் குழம்பு நைட்டுக்கு. ஸோ அந்த மீன் குழம்பும் தோசையும் ஆக்கிடுவேன். நான் பிளானை சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இப்போதைக்கு இஃப்தாருக்கு ஒன்றும் பிளான் பண்ண முடியாது, ப்ரெட்டு கிடைக்காதனால. ஆனால் நான் உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு வச்சுட்டேன். அதுக்கு ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணும்ல, அதுக்கு எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். பட் கிடைக்கல அப்படின்னு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, நம்ம இதுதான் பண்ணுவோம். தோசை, தட்டு தோசை மாதிரி குட்டி குட்டி தோசை, அதாவது சுட்டு வச்சுக்கலாம், சூடோடு வேண்டாம். ஸோ அந்த குட்டி குட்டி தோசையும் மீன் குழம்பும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு வந்து மீன் பொரிக்கிறதுக்கு மசாலாவும் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இன்றைக்கி மெனுவாக மாறிடும் கிடைக்கலனா. இப்போதைக்கு நான் உங்களுக்கு அன்றைக்கி காமிச்சிருந்தேன்ல ஒரு மிளகு போட்ட கறி, தண்ணியாக நல்லா அதில் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, சிம்பிள். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கு தான் அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் ரெசிபி ஷேர் பண்ணல.
ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு சுண்டனா ஃபிஷ் கறி ரெடி. ஆனால் நோம்பு திறக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இப்போவும் தெரியல. அவன் கடையை போய் பார்க்கட்டும். ஆயிடுச்சுன்னா நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, ஸோ ப்ரெட்டெல்லாம் கிடச்சிது. நான் ப்ரெட் இப்போ கூட தான் பண்ணுறேன் இன்றைக்கி. அதுவே நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறது, வேறு உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது பண்ணல. ஏன்னா இதுவே இருக்குது. அதனால் இது சாப்பிட்டுட்டு தோசை ஊற்றலான்னு நான் பிளான் பண்ணது. அதை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா மீன் குழம்பு சாப்பிடணுன்ட்டு ஆசையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தோசையும் ஊற்றி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு அப்போ இந்த பக்கோடா பண்ணிவிட்டு தோசை ஊற்றி எடுத்துப்பேன். ஒரு தட்டு தோசை மாதிரி கொஞ்சம் மாவு இருக்குது, எக்ஸ்ட்ரா மாவு எடுக்காமல் இந்த மாவிலே தட்டு தோசை ஊற்றி எடுத்துப்பேன். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எஸ் வாங்க. ஓய் ஹலோ சின்ன பையன். என்னடா தம்பி, வெக்கேஷன் ஆயிடுச்சு. நீ போற போறது இல்ல. எத்தனாவது கிளாஸ்? 9th. உனக்கு வெக்கேஷன் தேவையா? எஸ். இப்ப படிச்சா பெரியவனாகி காலெல்லாம் நீட்டி உட்காரலாம். புரியுதா? உங்களோட ஸ்திரம் டைலாக். அதுதான் உண்மை. இப்ப படிச்சா காலை நீட்டி உட்காரலாம். இல்லைன்னா எவனாவது காலை நீட்டி உட்கார்ந்துருக்கோம், அவன் காலை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது. அதனால நம்ம படிக்கிற டைம்ல படிக்கணும். குழந்தைகளா, படிக்கிற டைம்ல படிங்க, நிம்மதியா வாழலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கைக்குள்ள இருக்கு விளையாடுறதுக்கு. எப்படி கால் வலி இருக்கும், கால் வேதனை, இடுப்பு வேதന, തലവേദന, ടെൻഷൻ എല്ലാവർക്കും. யாருக்கு இருக்கும்? എല്ലാവർക്കും. போடாடி 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 போடா. உனக்கு பஜ்ஜி இல்லடா. டேய் தம்பி தம்பி சாப்பிடணும் போல இருக்குடா. எனக்கு லெமன் ஜூஸ் வேணும். உனக்கு லெமன் ஜூஸா? முடியாது, தர முடியாது. ஏன்? சும்மா எனக்கு மனசில்லை. டேய் ஓடாடே சின்ன பையன். அந்த பயம் இருக்கணும். ஐயோ ஜஸ்ட் கையை போயிருக்கும். போடுறது காமிச்சு போடுறாரு. ഇതിലെ ഡിപ്പ് பண்ணி ഇതിലെ போடும். ஒன் ரெடி. இது கட் பண்ணணும். கட் பண்ணாமல் அப்படியே கொடுத்து அவங்க கடிச்சு சாப்பிட்டுட்டு வேணா கட் பண்ணிக்கலாம். எனிவே நோ வரிஸ். டொமேட்டோ கெச்சப் இருக்கு, அப்புறம் மீன் சட்னியும் இருக்கு. டிப் பண்ணி நிம்மதியாக சாப்பிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன் பாரு. இது எப்படி இங்கே வைப்பேன், இங்கே வச்சுட்டு அப்படியே சுருக்குன்னு பேசி விடுங்க. எப்படி சுருக்? எப்படி எப்படி சுருக்? சில்லி பீப்புள் அப்படி இண்டஸ்ட்ரி. காஃபி வேணும் போல இருக்குல்ல? வேணுமா? அதுவும் கொடுத்துக்கலாம். பாத்திரம் எல்லாம் கழுவி இருக்கு மக்களே. வேலை எவ்வளவோ பண்ணாலும் தீர மாட்டேங்குது. இதுவும் ஆயிடுச்சு. இது ஏன் இப்படி ஆயிருக்கு? ஐயோ இதுதான் மோனுக்கு. டேய் அது உனக்குடாடே. இப்படி மேலே தேய்க்கணும், இல்லைன்னா ப்ரெட்டு தானே எல்லாத்தையும் குடிச்சிடும். இவன மாதிரி அது ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது சீக்கிரமாக சாப்பிட்டு தீர்த்துரும். இவனை மாதிரி தான் ப்ரெட்டு. அதனால நம்ம இதை இப்படி ப்ரில்லியண்டாக கொஞ்சமாக கொடுக்கணும், இல்லைன்னா அது மட்டும் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஐயோ இது வேற, இது உடஞ்சிருச்சு. பார்க்கலாம்.
சரி மக்களே, இதே மாதிரி பண்ணிட்டு வரேன். அப்போ இதுதான் நம்ம இஃப்தாரி. பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி, தோசை, தட்டு தோசை, இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை இருக்குல்ல அந்த மாதிரி, லைம் ஜூஸு, அப்புறமா நம்ம பிரெட் பக்கோடா, அது கூட மீன் சட்னி இருக்குது, டொமேட்டோ சாஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா மோலு தான் காஃபி பண்ணிகிட்ருக்கா. டிகேஷன் கொஞ்சம் கூட போடணும் மோலு, அவள் தான் ஹெல்ப் பண்ணுறா. ஸோ டிகேஷன் கொஞ்சம் கூட போட்டு எங்களுக்கு 4 பேருக்கும் காஃபி ரெடி. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கொடுக்கும். இந்த மனுஷன் இங்கே உட்காந்துட்ருக்காரு, வாங்க தூரத்துன்னு கொடுக்குறது. எஸ், இது பாருங்க உள்ள எப்படி இருக்குன்ட்டு, டேஸ்டியா இருக்குது. Yummy. கொஞ்சம் குடிச்சிருக்கேன். மக்களே, இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான். இப்போது ஈத் ஆகிறதுக்கு இனி கொஞ்ச நாள் தான், 2 மேக்ஸிமம் அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது, இந்த நோன்பு மாதம் அது தீர்ற சங்கடமும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் தான், நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். போகிறாங்க தூங்கிட்டா குட் நைட்.